ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் டைட்டில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி போர்ட் ஃபார்வர்டிங் இந்த டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூலை எப்படி கிட் க்ளோன் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி கீழே கமெண்ட் கொடுக்குறேன். ஏன்னா நான் டூல் க்ரியேட் பண்ண அடுத்த செகண்டே இந்த வீடியோ மேக் பண்ணிட்டேன். அதனால் இனிமேல் தான் கிட்ஹப்பில் ரெபாசிட்டரி புல் பண்ண போகிறேன். புல் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகே, நீங்கள் கிட் க்ளோன் பண்ணிங்கன்னா இந்த 3 ஃபைல் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். first.py, second.py, அப்புறம் ngRock. நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ngRock 64 பிட்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷனோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் கொடுத்து sudo apt-get install python 3. இந்த டூல் ரன் ஆகிறது பைத்தான் மூலிமா தான். ஸோ பைத்தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த டூலோட யூசேஜே சொல்லப்போனால் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணலாம். போர்ட் ஃபார்வர்டிங் என்னென்னா, இப்போ நம்ம ஃபைலில் இருக்க டேரக்டரே இன்னொருத்தவங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த ஃபைலில் என்னென்ன டேரக்டர் இருக்குதுன்னு பாருங்கள். 4 இருக்குது. car.html, index.jpg ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, இப்போ python 3 ஸ்பேஸ் first.py இந்த டூல் ரன் பண்ணுறோம். ஃபுல்லாக ஆட்டோமைஸ் பண்ணியாச்சு. நீங்கள் சும்மா டூல் ரன் பண்ணால் போதும். ஃபுல்லாக ஆட்டோமேட் ஆகி உங்களுக்கு சும்மா என்டர் தி போர்ட் நம்பர். இங்கே உங்களுக்கு என்ன போர்ட் நம்பர் வேணும் அதை கொடுத்துக்கலாம். இப்போ லோக்கல் உங்களுக்கு என்ன போர்ட் நம்பர் ரன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த போர்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். நான் 88 சும்மா கொடுக்குறேன், டிஃபால்ட் போர்ட் நம்பர். இப்போ பைத்தன் சர்வர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு அதிலே டைப் பண்ணியிருக்கேன். Ctrl+Shift+T ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்தது python 3 ஸ்பேஸ் sec.py இதை ரன் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ Ctrl+Shift+T இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ டேப் ஓப்பன் ஆகிக்குது. ஓகே, இந்த இடத்துல அந்த கமெண்ட் ரன் பண்ணோம். python 3 ஸ்பேஸ் second.py. ஓகே, இந்த ஃபைலுக்குள்ளே இருக்க எல்லாமே நான் பைத்தானில் கோட் பண்ணனால தான் பைத்தான் மூலிமா இந்த டூல் ரன் ஆகுது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ சேம் போர்ட் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுதீங்க. இப்போ first.pyல என்ன கொடுத்தீங்களோ அதே இங்கே கொடுத்தா தான் உங்களுக்கு போர்ட் ஃபார்வர்டிங் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே 88 டிஃபால்ட் போர்ட் நம்பரை நான் கொடுத்துக்கிறேன். என்ன போர்ட் நம்பர் வேணால் கொடுக்கலாம், ஆனால் 2 இடத்துல ஒன்றே கொடுத்துக்கோங்க. இப்போ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஓகே, கனெக்ஷன் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. மேலே பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஆன்லைன் காட்டுது. அதே இந்த மாதிரி ஆன்லைன் வந்துச்சுன்னா நமக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த போர்ட் ஃபார்வர்டிங் பண்ண முடியும் ஈஸியாக. இந்த செக் பண்ணிக்கோங்க. சில டைம் கனெக்டிங் வரும், அப்போ உங்களால் இது பண்ண முடியாது. ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இது 2 hours வரைக்கும் உங்களால் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ண முடியும் ஈஸியாக. இந்த ngRock.io ஓகே, இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கலாம். இந்த காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கான சென்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கு சென்ட் பண்ணாலும் அந்த டேரக்டரியில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும். மொபைல் டிவைஸ் என்ன டிவைஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்துலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் இருக்க எல்லா ஃபைலும் அப்படியே அங்கே ஸ்ட்ரைட்டாக ப்ரௌசரில் தெரியும். சும்மா க்ரோம் ஓப்பன் பண்ணி இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கே தெரியுது அதில் car.html, first.py அதில் இருக்க எல்லா ஃபைலும் உங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்போ index.html இந்த index.jpg கிளிக் பண்ணால் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். இப்போ car.html இதை கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே சும்மா HTML கோட் பண்ண கோடிங் மட்டும் உங்களுக்கு காட்டுது. இது மூலிமா என்ன பெனிஃபிட்னால், நீங்கள் இப்போ பெரிய பெரிய கோர்ஸ்லாம் ஒரு டேரக்டில் வச்சுருக்கீங்க, அதை உங்களுக்கு ஃப்ரெண்டை ஆக்சஸ் பண்ணோம்னா இந்த டூல் ரன் பண்ணலாம். அவனால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், டவுன்லோடு பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நெட்டு எதுவும் வேஸ்ட் ஆகாது. சும்மா போர்ட் ஃபார்வர்டிங் மட்டும்தான் பண்ணுறீங்க. இதிலே காட்டுது நம்ம என்னென்ன கிளிக் பண்ணுறோம், எல்லா ஆக்சஸும் உங்களுக்கு கன்சோலே காட்ட ஆரம்பிச்சிடும். அது இங்கே பைத்தான் சர்வரில் காட்டுது என்னென்ன ஆக்சஸ் எப்பப்போ டைமில் கனெக்ட் ஆகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டூலோட லிங்க்கு கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் கிட் க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 2 ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் பேஜை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் கேன்சல் பண்ணவே உங்களுக்கு ஆக்சஸ் கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூல். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன்னா ஜிப் பண்ணி க்ளோன் பண்ணுற மாதிரிலாம் கமெண்ட் கொடுத்துருக்கேன். இதே டூலை 2வது டைம் ரன் பண்ணோம்னா ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கணும். அந்த second.pyல ஒரு 3 கோட் மட்டும் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை புல் பண்ணியாச்சு அந்த டைரக்டரிக்குள்ளே. அதுக்கு ஆக்சஸ் ரூட் பர்மிஷன் கொடுத்தாச்சு. அதனால் நீங்கள் இதுக்கு மேலே அந்த 3 கமெண்டுக்கு வேல்யூ இல்லை. நீங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் இல்லை நோட் பேட் இதுலேயும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி மேலே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 3 லைன் மட்டும் ஹேஷ் சிம்பிள் போட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி பண்ணுறனால அந்த 3 லைனும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கு மேலே இருக்க ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்கு ரன் ஆகும்.
இப்போ சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நார்மலாக போர்ட் ஃபார்வர்டிங் ஒர்க் ஆகும். இந்த டைரக்டரியில் இருக்க எல்லாமே எல்லாத்தாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஈஸியாக. இந்த டூல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.